अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। 25வது ஸ்லோகம், 25வது சர்க்கம், 6வது ஸ்கந்தம். அதுல 50வது ஸ்லோகம். ஸ்லோகாதுரோ பிருஷம், அதாவது என்ன அர்த்தம்னு சொன்னோம்னாக்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். மகாபாரதத்துல சித்ராங்கதன் விசித்திர வீரியன் சந்தனுக்கு 2 புள்ளிகள், சந்தனுக்கு சத்தியவதிக்கும். மூத்தவன் சித்ராங்கதன், அவன் ஏதோ ஒரு கந்தர்வனோட இருக்கிற சண்டையில அவங்க வெற்றி போயிடுறான். விசித்திர வீரியன் அவனும் சின்ன வயசுல வியாதியால செத்து போயிடுறான். அவனுக்கு 2 பொண்டாட்டி, அம்பிகை அம்பாலிகைன்னு, காசிராஜனுடைய பொண்கள். அவள்கிட்ட குழந்தை இல்லை. அவன் சின்ன வயசுலயே போயிட்டதுனால அவளுக்கு குழந்தை இல்லை. இப்ப நாட்டை பாத்துக்கிறதுக்கும் வம்ச விருத்திக்கும் குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்து வழக்கப்படி என்ன பண்றானாக்க, தேவரேன சுதோத்பத்தின்னு சொல்லுவாங்க, நியோகம்னு சொல்லுவா. அதாவது என்ன ஆகுதுனாக்க, பெரியவாள்லாம் நியமனம் பண்ணிட்டா இந்த மாதிரி முறையில குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பீஷ்மர் எனக்கு பிறக்கிற குழந்தைகளோ என்னுடைய வம்சம்ங்கிறது இருக்காது, யாருக்கும் இந்த பட்டத்துக்கு வரமாட்டா, அதனால நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், நல்ல கட்டோர பிரம்மச்சாரியா இருக்க போறேன் அப்படின்னு சபதம் பண்ணி கொடுத்துட்டதுனால இந்த காரியத்துக்கு நான் உடன்பட மாட்டேன் அப்படின்னுட்டார். நீ இல்லையா அவன் அந்த குழந்தைகளுக்கு விசித்திர வீரியனுடைய குழந்தைகள் தான் பேர் வரும், பீஷ்மருடைய குழந்தைகள்னு பேர் வராது. சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது, அதாவது சட்டங்கள், அந்த காலத்துல சட்டங்கள் அப்படிதான் சொல்றது அப்படின்னு சொல்ற. எதுவா இருந்தாலும் அது என்ன ஆகும், ஏதோ ஒரு விதத்துல என்னுடைய பீஜத்துக்கு பிறந்ததா இருக்கிறதுனால நான் அது என்ன ஆகும்னா, நான் பண்ணி கொடுத்த சபதத்தை மீறதா போயிடும், நான் அதுக்கு எந்த விதத்திலையும் உடன்பட மாட்டேன் அப்படின்னு அவர் என்ன பண்றார், பீஷ்மர் அதை மறுத்துடுறார். பீஷ்மர் மறுத்த உடனே அப்ப என்ன பண்றாருனாக்க, பீஷ்மருடைய பர்மிஷனோட சரி வியாசர் மூலமா கேட்டு பாக்குறேன். வியாசரும் சத்தியவதியோட பிள்ளைதான் இல்லையா? அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல வியாசர் அதுக்கு உடன்படுறார். ஸோ அம்பிகை அம்பாலிக்கு சேர்ந்து அவளுக்கு குழந்தை பிறக்கிறது. அதுதான் திருதராஷ்டிரன் பாண்டு. அம்பிகைக்கு பிறந்தது திருதராஷ்டிரன், அம்பாலிகைக்கு பிறந்தது பாண்டு. இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, தேவி பாகவதம் அந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னா, ஏதோ வம்ச விருத்திக்காக, அதாவது குருவம்சத்தினுடைய விருத்திக்காக சத்தியவதி சொல்லி சத்தியவதியினுடைய பிள்ளையான வியாசர் இந்த காரியத்தை செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி அது அப்படி இருக்குன்னு போல. தேவி பாகவதம் என்ன இருக்குன்னா, சுகர் வியாசரை விட்டு பிரம்மஜானியா போய் பிரிஞ்சு போயிட்டதுனால சுகரை பிரிஞ்ச பிள்ளைய பிரிஞ்ச விரகதாபம், அதாவது பிள்ளைய பிரிஞ்ச துக்கம் இருக்கே, அது வியாசரை வாட்டுறது. தனக்கு குழந்தை வேணும்னு நினைச்சிட்டு சுகரை பெற்றிருக்கும் போது அந்த சுகர் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, தனக்கு எந்த விதத்திலையும் குழந்தை இல்லையேன்னு மனசு வருந்தி கஷ்டப்பட்டு இருந்தார். அவர் கஷ்டப்பட்டு இருக்கும் போது அந்த மனசுல தனக்கு குழந்தை பிறக்காதான்னு கஷ்டப்படும் பொழுது அந்த சத்தியவதி வர்றதுனால அவர் அதுக்கு உடன்படுறார் அப்படின்னு என்ன சொல்றது. அந்த இடத்துல அந்த திரிகுணாத்மகமான மாயையினுடைய இன்ஃபுளுயன்ஸும் வியாசருக்கு மன கிளேசங்கள், அந்த கிளேசங்கள் திரிகுணாத்மகமான மாயையினுடைய எஃபெக்ட், அந்த மன கிளேசங்கள்னால வியாசருக்கு இப்படி ஒரு உடன்பாடு ஏற்பட்டது அப்படின்னு வியாசனும் பீஷ்மர மாதிரி ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் அந்த மாதிரி பண்ணாம என்ன பண்றார், உடன்பட்டதுக்கான காரணம் அப்ப இருந்த மனக்கிளேசம்னு ஆரம்பத்துல இருந்து வர்ணிச்சுன்னு வந்தது. சோ அந்த மனக்கிளேசம் வரும்போது என்ன எடுத்து, அம்பிகா அம்பாலிகா இவ 2 பேருமே வியாசருக்கு வில்லிங்கா வரல. அதனால அவளுடைய பயத்தினால உடல்நிலை மாறுறது, அவளுடைய சைக்கலாஜிக்கல் இந்த பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கிறதுனால அவளுக்கு பிறக்கிற குழந்தையும் அந்த மாதிரி அதனுடைய எஃபெக்ட் இருக்கிறதா தான் இருக்கும். அதாவது அம்பிகைக்கு பிறக்கிற குழந்தைக்கு கண்ணு இருக்காது, அம்பாலிகைக்கு பிறக்கிற குழந்தைக்கு உடம்பெல்லாம் வெளுத்து போய் ஒரு மாதிரி இதுவா இருக்கும், சஃபரிங் ஃப்ரம் சம் டிசீஸ் அப்படின்னு, ஸ்கின் டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்றார், வியாசர் சொல்லிட்டு போயிடுறார். சிம்மாசனத்துல உட்கார்ற பட்டத்துக்கு வர குழந்தை இப்படி இருந்தா நல்லா இருக்காதுன்னு என்ன பண்றா, இவ வியாசரை திருப்பியும் கேட்கிறா. அப்பதான் அம்பாலிகை கிட்ட அம்பிகை கிட்ட போகும்போது உங்களுடைய வேலைக்காரி அனுப்பிச்சுடுறா, அவளுக்கு பிறக்கிற குழந்தை தான் விதுரர் அப்படின்னு. அந்த வேலைக்காரி எல்லா விதத்திலையும் அதாவது என்ன சொல்றது, மனசளவுல அவ பூர்ணமாக அதை உடன்பட்டு இது பண்ணதுனால அவளுக்கு பிறக்கிற குழந்தை எல்லா விதத்திலையும், சரீரத்தினாலையும் மனசினாலையும் புத்தியினாலையும் எல்லா விதத்திலையும் சிறந்ததாக அந்த குழந்தை இருந்தது அப்படின்னு.
அப்ப அந்த இடத்துல மேல அந்த கதையை எடுத்துன்னு போறார். சோகாதுரோ பிருஷம் சூன்யே வனே பஷ்யன் அகர்நிஷம் திருஷ்டா மயா ஏகசக்கராயாம் பாண்டவா துக்க கர்ஷிதாக. இப்ப அந்த குழந்தை பிறந்ததுன்னு சொன்னா அவளுக்கு இந்த இது இருக்கு, அந்த குழந்தை, அந்த கதை அதோட நிக்கல, அந்த கதையை மேல எடுத்துன்னு போறார். விசித்திர வீரியனுடைய முதல்ல அம்பிகைக்கு பிறந்த திருதராஷ்டிரன், அவனுக்கு பிறந்த குழந்தை துரியாதினாதிகள், பாண்டுவுக்கு பிறந்த குழந்தைகள் பாண்டவாதிகள். பாண்டவாதிகள் காட்டுல இருக்கா, பாண்டுவுக்கு சாபம் காட்டுல இருக்கா. அப்புறம் குந்தி காலத்துல இந்த குழந்தைகளுக்கு உபநயனாதிகள் பண்ணணும், அதோட இவாளுக்கு அத்தியனம் எல்லாம் பண்ணி வைக்கணும். அதனால அவ என்ன பண்ணான்னா நாட்டுக்கு வரா. நாட்டுக்கு வரும்போது துரியோதனாளிகளுக்கும் பாண்டவாளுக்கும் ஒத்து போல. குறிப்பா துரியோதனன் என்ன ஆகும், பீமன்ட்டையும் மற்றவர்கள்ட்டையும் ரொம்ப ஒரு ஒரு துவேஷ புத்தியை காமிக்கிறான். இப்படியே இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை என்ன பண்றாரு, வாரணாவதத்துக்கு அந்த அரக்கு மாளிகைக்கு அனுப்புறாங்க. அந்த அரக்கு மாளிகைக்கு அனுப்பின உடனே அந்த அரக்கு மாளிகையில இருந்து இவ தப்பிச்சு போயிடுறா. விதருடைய ஹெல்ப்னால இவ தப்பிச்சு பக்கத்துல ஏகசக்கரம்ன்ற புறத்துக்கு போறா இல்லையா, அந்த இடத்த அதுல இருந்து வர்ணிக்கிறார். திருஷ்டுவா மையா ஏகசக்கராயாம் பாண்டவாக துக்க கர்ஷிதாக. துக்கத்தோடு வருந்தி இருக்கிற பாண்டவர்கள் ஏகசக்கரம் அப்படிங்கிற நகரத்துல என்னால பார்க்கப்பட்டார்கள் அப்படின்னு என்ன பண்றார் வியாசர். பாண்டவர்கள் எப்படி இருக்காருன்னு அப்பப்ப போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கார். ததா துஷ்டமனாச்சாகம், அதாவது வாரணாவதத்துல இவா எரிஞ்சு போயிட்டா அப்படின்ற வதந்தி பரவிடுத்து. ஆனா இவ தப்பிச்சு ஏகசக்கரபுரத்துக்கு போயிருக்கா. அதனால அவளை பார்த்துட்டு துஷ்டமனாகா, எனக்கு அப்பா அவ தப்பிச்சுட்டா அப்படின்னு ஒரு சந்தோஷம். ததா துஷ்டமனாச்சாகம் ஜாதா, துஷ்டமனாக ஜாதா, சந்தோஷப்பட்ட மனசை உடையவனாக ஆயிட்டேன். பார்த்தான் விலோக்கிய, அவளை பிருத்துவனுடைய பார்த்தனாக்க பிருத்து, குந்திக்கு பேரு பிருத்துன்னு பேரு, அந்த பிருத்துவினுடைய புத்திரர்கள் பார்த்தாக. சோ பார்த்தான் விலோக்கிய. அப்புறம் என்ன பண்ணா, பேரிதாசிய மயா தூர்ணம் துருபதசிய புறம் பிரதி, அந்த இடத்துல இருந்து துருபதனுடைய ஊருக்கு போங்கோ. அதாவது இத பொலிட்டிக்கலா பார்த்தாக்க துருபதனும் ஒரு இவாளுக்கு துரியோதனாதிகளுக்கு, அதாவது திருதராஷ்டிரனுக்கு ஈக்குவலண்டா, குருவம்சத்துக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் எம்பரர், அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், துருபதம் பதி பிரேரிதா, நீ துருபதன் இருக்க ஊருக்கு போங்கோ அப்படின்னு வியாசர் தான் அந்த இடத்துக்கு போக சொல்லி. ஸோ ஒவ்வொரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் எந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும், எப்படி எடுத்து வைக்கணும், எங்க போகணும்னு இவாளுக்கு கைடன்ஸும் டைரக்ஷனும் கொடுத்துட்டு இருக்கிறது வியாசர். அந்த வியாசர் நம்ம என்ன பண்றோம்னா, மகாபாரதத்துல அவர் இவாள்லாம் ரொம்ப நல்லவாளா இருக்கா, ஒரு ரிஷி ஹெல்ப் பண்றாங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த இடத்துல தனக்கு பிறந்த தன்னுடைய வம்சமா தன்னை சேர்ந்தவாளா இருக்கிறதுனால அவ கஷ்டப்படாம இருக்கணும்னு தான் ஒவ்வொரு நேரத்திலயும் அவள்கிட்ட இருக்கிற அன்போடையும் பாசத்தோடையும் சரியான சமயத்துல அவளுக்கு கைடன்ஸ் கொடுத்த மாதிரி. அதாவது வியாசருடைய மனசு எப்படி ஒரு அட்டாச்மெண்டோட இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இது அதே விஷயம் தான் சொல்லப்படுற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கறத ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரியா நேரேட்டிவா அந்த இடத்துல சொல்லிட்டு போயிட்டு அவ்வளவுதான். பட் இந்த இடத்துல அத சொன்னவர் ஏன் சொன்னார், எப்படி சொன்னார், இதுக்காக சொன்னார், எப்ப சொன்னார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துன்னு இந்த இடத்துல காட்டுறார். சோ நான் அவளுக்கு அந்த டைரக்ஷன் கொடுத்தேன், திருப்பதம் பருதி அப்படின்னு. தே கதா தத்ர துக்கார்த்தாக விப்ரவேஷதரா கிருஷாக. இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும், அவ திருபதனுடைய ஊருக்கு போகும்போது எப்படி போறாங்க அப்படின்னு வர்ணிக்கிறார். இப்ப வாரணாவதத்துல இவாளுக்கு ரொம்ப கஷ்டம், அங்க இருந்து தப்பிக்கணும், தப்பிச்சு ஓடணும். ஓட்டம் நடையுமா யார்ட்டையுமா, ஏன்னா வாரணாவதத்துல இவ தப்பிச்சு போயிட போறாளுன்னு துரியோதனை என்ன பண்ணிருப்பான், 4 விதத்திலையும் இதை போட்டிருப்பான், காவல் போட்டிருப்பான். அதனால என்ன பண்ணாங்க, விப்ர வேஷதராக, பிராமணர்களை போல வேஷம் போட்டுண்டு, தங்களை சத்திரியாலா காமிச்சிக்காம பிராமணர்களை போல வேஷம் போட்டுண்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால இவாளால என்ன ஆகும், சரியா சாப்பிட கூப்பிட முடியல, அந்த மாதிரி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறதுனால அதனா கிருஷாகா மிகவும் விளைத்து நம்மளுடைய நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு, தப்பிச்சு ஓடுற மாதிரி ஊருக்கு ஊர் ஓடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற லெவல்ல துக்கார்த்தாக தான் வர்ணிக்கிறான். ஏ கதாகா தத்ர, திருபதனுடைய ஊருக்கு போறாங்க, துக்கார்த்தாக துக்கத்தினால மிகவும் பீடிக்கப்பட்டவர்கள், விப்ரவேஷதராக கிருஷாகா. அப்புறம் என்ன எடுத்துன்னா மிருகச்சர்ம பரிதானாக, இவ மிருகச்சர்ம, அதாவது ஒரு மிருகத்தினுள்ள, அதாவது மான் தோல், அந்த தோலால அந்த மேல் ஆடையெல்லாம் இருக்க மேல் வஸ்திரங்கள், அதுக்கு இவாள்கிட்ட வஸ்திரங்கள் கூட சரியான வஸ்திரங்கள் இல்ல, அதனால அந்த மான் தோல் அந்த மாதிரி அதை எடுத்து அதனால பரிதானாக தங்களை உடுத்தி கொண்டு, மிருகச்சர்ம பரிதானாக சபாயாம் சம்ஸ்திதா சதா,
ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க மான் தோல் எடுத்து ஊற்றின்னு பிராமணர்கள் போலவே முழுக்க முழுக்க பிராமணர்களாக, பிராமணர்கள் எப்படி வந்து மேல பூனலோட கூட அந்த அஜினம் அந்த இது இருக்கு கிருஷ்ணாஜனத்தை எப்படி போட்டுருப்பாலோ அந்த மாதிரி கிருஷ்ணாஜனத்தை போட்டுட்டு தங்களை வந்து ஒரு இதுவாக பிராமணர்களாகவே காத்துட்டு துருபதனுடைய ராஜ்யத்துல போய் நிக்கிறாங்க. இந்த இடத்துல பகாசுரன் விருத்தாந்தங்கள்லாம் நடுவுல வருது மகாபாரதத்துல. அது இந்த இடத்துல வந்து வியாசரை பத்தி மட்டுமே, வியாசருடைய ஸ்டோரி இது, பாண்டவர்களுடைய ஸ்டோரி இல்ல, மகாபாரத ஸ்டோரி இல்ல, வியாசருடைய ஸ்டோரி. வியாசருடைய மனோபாவம் எப்படி இருக்கு, அவர் ஏன் கஷ்டப்படுறார், எந்த மாதிரி அவர் அட்டாச்மெண்ட் பாதிக்கிறது, எந்த மாதிரி இந்த திரிகுணத்தினுடைய இன்ஃபுளுன்ஸ் பாதிக்கிறது எல்லாம் சொல்றதுனால இந்த இடத்துல எந்த இன்ஃபர்மேஷன் வேணுமோ வியாசரோட இன்டராக்ஷன் எங்க இருக்கு எப்படி இருக்குங்கிற விஷயத்த மட்டும் தான் காட்டின்னு போறேன். விப்ரவேஷதரா கிருதாக மிருகச்சர்ம பரிதானாக சபாயாம் சம்ஸ்கிருதா சபைனா துருபதனுடைய சபை. அங்க என்ன ஆகும், கிருத்வா பராக்கிரமம் ஜிஷ்ணு சஜித்வா துருபதாத்மஜாம். ரொம்ப சுருக்கமா ஒரே வார்த்தையில போட்டார். அதாவது அவன் என்ன பண்ணா, கிருத்வா பராக்கிரமம் ஜிஷ்ணு. ஜிஷ்ணு அப்படிங்கிறது அர்ஜுனனுக்கு பேரு. சோ அந்த ஜிஷ்ணு பராக்கிரமம் கிருத்வா, அதாவது தெரியும் அந்த தன்னுடைய இது இருக்கு திரௌபதி, அவனுக்கு என்ன எடுத்துனாக்கா எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைதான் இது. துரோணர் வந்து பாண்டவர்களை விட்டு திரௌபதி இவனை திரௌபதனை ஜெயிச்சிட்டதுனால தன்னை ஜெயிச்சு அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணும் துரோணரை கொல்றதுக்காக ஒரு பிள்ளையும் ஒண்ணுன்னு திருஷ்டத்யும்னன் திரௌபதி அப்படிங்கிற 2 பேரும் அவன் வந்து என்ன பண்றான், ஒரு யாகம் பண்ணி புத்திரகாமேஷ்டி பண்ணி அந்த ஒரு யாகம் பண்ணி யாகத்துல அவனுக்கு அந்த 2 பேரும் கிடைக்கிறா. கடைசி திரௌபதியை வந்து அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு காத்துட்டு இருக்கான். காத்துட்டு இருக்கும் போது இவர்கள் வந்து வாரணாவதத்துல செத்து போயிட்டாங்க, நெருப்புல எரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற நியூஸ் தான் வருது. அந்த நியூஸ் வரும்போது அது நிறைய அந்த ஃபுல்லா அந்த கதை இருக்கு. வாரணாவதத்துல புரோச்சனன்னு ஒருத்தர் இருக்கான். அங்க இருந்து ஏதோ காட்டுல இருக்கிற யாரோ ஒரு வேடு வச்சு அவ குழந்தைகள் அந்த மாதிரி யாரோ சில பேர் இதுல வர, அவளை ஏற்பாடு பண்ணிருக்கான் புரோச்சனன். அவ எல்லாரும் செத்து போயிடுறான். அவ பணத்தை பார்த்து இவா போயிட்டா, பாண்டவர்கள் போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு எல்லாரும் நினைச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு மேலே இவ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஒரு சுரங்கம் வெட்டி தப்பிச்சு போறா இல்லையா, இதெல்லாம் மகாபாரத்துல வர கதை. இங்க அந்த கதையெல்லாம் அது அது பெரிய விஷயம் இல்லைன்னு எடுத்துக்கல. அப்ப அந்த மாதிரி ஆனா வெளியில அவ செத்து போயிட்டாங்கிற இன்ஃபர்மேஷன், நெருப்புல எரிஞ்சு போயிட்டாங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வெளியில கிடைக்கிறது. ஆனா துருபதனால அதை நம்ப முடியல. அவ எப்படியும் பாண்டவர்கள் வந்து எரிஞ்சு போயிருப்பாங்கிறது அவனால நம்ப முடியல. தப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறான். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. அதோட மட்டும் இல்ல, திரௌபதிக்கு வந்து சரியான முறையில சிறந்த வீரன் தான் வரணும். இப்ப அர்ஜுனா இருக்கானா இல்லையான்னு தெரியாது. அதனால அவன் என்ன பண்றான்னாக்க அந்த இது இருக்கு பாருங்க, மீன் வந்து மேல வந்து ஒரு எந்திரத்துல சுத்திண்டே இருக்கும், கீழே வந்து அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வாட்டர்ல இருக்கும். அந்த வாட்டர்ல அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்து அந்த மீனை அடிக்கணும் அப்படின்ட்டு இது ஒண்ணு வச்சிருக்கா இல்லையா, ஒரு போட்டி ஒண்ணு வைக்கிறா இல்லையா. அந்த போட்டியில வந்து என்ன ஆகும்னா யாராலையும் அதை இது பண்ண முடியல. கர்ணன் நான் பண்ணட்டமான்றான், கர்ணன் நீ வந்து பண்ண முடியாது அப்படின்னு கர்ணனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. கர்ணனுக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ரைட் இல்லை அப்படின்னு விடுறா. அப்ப அர்ஜுனன் பிராமண வேஷத்துல இருக்கா பஞ்சபாண்டவர்கள். அப்ப தர்மபுத்திர தான் கேட்கிறார், நாங்க ஏன்னா இப்ப கத்திரியர்கள் யாருமே அதுல ஜெயிக்கல, நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாமா. கத்திரியர்கள் யாருமே வரலன்ன உடனே அட்லீஸ்ட் இந்த பிராமணாவது இருக்கு, இப்ப தன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமோ ஆகாதோன்ற கவலை துருபதனுக்கு வந்துருக்கு. இவாளை பார்த்தா இந்த காரியத்தை பண்ணுவா மாதிரி தோன்றது அவனுக்கு. சரி அப்படின்னு திருஷ்டத்யும்னன் பர்மிஷன் கொடுத்துறான். அர்ஜுனன் போறான். திருஷ்டுவா பராக்கிரமம் ஜிஷ்ணு, அவன் தன்னுடைய பராக்கிரமத்தை காமிச்சு. கிருத்வா பராக்கிரமம், அந்த இடத்துல மீன் அடிக்கிறதுங்கிற ஒரு திறமை இருக்கே, அந்த திறமையை செய்து சஹா ஜித்வா துருபதாத்மஜாம். இப்ப அந்த போட்டியில துருபதாத்மஜாம், துருபதனுடைய பெண்ணான திரௌபதியை ஜெயிக்கிறான். அதனால சக்ரூர் விவாகம் மானின்யாக பஞ்சைவ மாத்ரு வாக்கியதா. அம்மா என்ன சொல்றாருனாக்க மாத்ரு வாக்கியதா பஞ்சைவ மானின்யாக விவாகம், 5 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு விடுறாங்க அம்மா. ஸோ 5 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுவும் பொலிட்டிக்கல் இதெல்லாம் டீட்டெயில்டு டிஸ்கஷன் வெளியில எங்கே சில இடங்கள்ல பண்ணியிருக்கா. ஏன் 5 பேரும் பண்ணிக்கணும், அர்ஜுனன் தானே ஜெயிச்சான் அப்படின்னாக்க பீமனுக்கு ஏற்கனவே ஹிடிம்பியோட கல்யாணம் ஆயிடுச்சு வாரணாவதுல இருந்து வரும்போது. ஸோ அப்ப என்ன ஆகும்னாக்க அந்த நேரத்துல இவ 5 பேருக்குள்ள வந்து சண்டை வந்துட போறதோ, பிரிவு வந்துட போறதோ, துருபதனுடைய யார் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காளோ துருபதனுடைய சப்போர்ட் அவனுக்கு கிடைச்சிட போறதோ, குழந்தைகள் எப்பவும் பிரிவே கூடாது ஒன்னா இருக்கணும் அப்படிங்கறதுனால என்ன பண்றா, நீங்க 5 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு விடுறா. சோ மாத்ரு வாக்கியத்தா 5 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. திருஷ்டுவா விவாகம் தேசாம் து முதிதோகம் விருஷம் ததா. இப்ப வியாசர் சொல்றார், தேசாம் விவாகம் திருஷ்டுவா, துருபதனுடைய பெண்ணான திரௌபதியினுடன் அவர்கள் 5 செய்து கொண்ட கல்யாணத்தை பார்த்து அகம் முதிதா, எனக்கு மிகுந்த சந்தோஷம்.
இப்ப வியாசருக்கு எந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் இருக்குங்கிறது இந்த புத்தகம் காட்டுறது, தேவி பாகவதம் காட்டுறது. பார்க்கலாம் இல்லையா? முதிதோகம், நான் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்தேன். ததோ நாகா கொய்யே பிராப்தாக பாஞ்சாலி சகிதா முனே. இப்ப துருபதனுடைய சப்போர்ட் அவளுக்கு கிடைச்சது. துருபதனுடைய சப்போர்ட் கிடைச்சதுனால ஒரு பெரிய எம்பரருடைய ஃபுல் சப்போர்ட்டும் அவளுக்கு இருக்கு. அந்த சப்போர்ட் கிடைச்சதுனால இப்ப துரியோதனால பழையபடி எதிர்க்க முடியாது, சூழ்ச்சி பண்ணி அவளை எதுவும் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணாங்க, மனைவியுடன் வெற்றி வீரர்களாக அவர்கள் என்ன பண்றாங்க, இதுக்குள்ள நுழையிறாங்க. நாகாஹொயே, அதான் ஹஸ்தினாபுரத்துக்குள்ள. நாகாஹொயே, நாகம்ன்ற ஹஸ்தினா அப்படின்ற பேர் இருக்கக்கூடிய ஊர்ல பிராப்தாக பாஞ்சாலி சகிதாக. நான் என்ன ஆகும், நிவாசம் காண்டவ பிரஸ்தம் திருதராஷ்டிரேன கல்பிதம். ஆனா அப்பவும் துரியோதனன் சும்மா இல்ல, திருதராஷ்டிரனுக்கு தலைவலி, பாண்டவர்களும் கௌரவர்களும் சண்டை போட்டுட்டே இருக்க போறாள், திருப்பி சண்டை போட்டுட்டே இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்றான், அந்த இடத்துல காண்டவ பிரஸ்தம் அப்படின்னு ஒரு வெறும் காடா இருக்கக்கூடிய இடம். பிரஸ்தம் அப்படின்னாலே ஒரு ஊர்னு பேரு. அந்த மாதிரி 5 ஊர்கள், காண்டவ பிரஸ்தம், யம பிரஸ்தம் அப்படின்லாம் சொல்லுவா. அந்த மாதிரி 5 ஊர். அந்த 5 ஊரை என்ன பண்ணோம்னா தனியா பிரிச்சு அதுல காண்டவ பிரஸ்தம் அப்படிங்கிற இடம் இருக்கு பாருங்க. அந்த இடம் வெறும் காடு, குடிசை கூட போட முடியாது, அவ்வளவு திக்கா வளர்ந்துருக்கிற காடு. அந்த காடா இருக்கிற இடத்த என்ன பண்ணாரு, நீங்க அங்க போய் இருந்துக்குங்கோ அப்படின்னு அந்த காட்டை, அதாவது நாட்டை 2ஆ பிரிச்சு அஸ்தினாபுரத்தை, அஸ்தினாபுரம்ங்கிறது கேபிட்டல் சிட்டி, இவாளுக்கு ஃபுல் டாக்ஸ் வரும். அதாவது ஜனங்கள் அத்தனை பேர் இருக்கிற இடம், அந்த இடத்துல ஃபுல் டாக்ஸ், ஃபுல் இன்கம், ஃபுல் எல்லா இதுவும் வரும். ஸோ துரியோதனுக்கு அந்த போர்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு, சட்டையிலாவும் டாக்ஸபிளா இருக்கக்கூடிய போர்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு, எந்த விதமான வருமானம் வரத்துக்கு சான்ஸ் இல்லாத வெறும் காடா இருக்கக்கூடிய அந்த காண்டவ பிரஸ்தம்ங்கிற இடத்த பாண்டவர்களுக்கு, தர்மபுத்திரனுக்கு, நீ போய் இந்த ராஜ்யத்தை ஆளு அப்படின்னு கொடுத்துடுறான். ஸோ அவ என்ன பண்ணுவானா, இங்க உட்காந்து கஷ்டப்பட்டு இருப்பா. இந்த இடத்துல இருக்கிற மரத்தை வெட்டுறதுக்கு ஆள் வராது, ஆள் வந்தாலும் ஆளுக்கு கூலி கொடுக்க முடியாது. அந்த எந்த ஜென்மத்துல இந்த மரத்தை வெட்டுறது, எந்த ஜென்மத்துல அந்த மரம் ரொம்ப திக்கா இருக்கும், அந்த மரத்தெல்லாம் வெட்டி அங்க இருக்கிற மரத்தெல்லாம் எங்க வெளியில தகத்தணும் இல்லையா, அவ்வளவுத்தையும் நகர்த்தி அந்த இடத்த சமன்படுத்தி அங்க ஒரு வீடு கட்டுறதோ மாளிகை கட்டுறதோ குடிசை போடுறதா இருந்தாலும் இவாளுக்கு ஆயுசு முழுக்க அந்த இடத்த சரி பண்றதுலயே போயிடும். அதனால தங்க கிட்ட வம்புக்கு வர மாட்டாங்க, தங்க இடத்த ஏற்பாடு பண்ணிக்க மாட்டாங்க. அதனால இவாள் they will get bogged down there அப்படிங்கிற ஃபீலிங்ல திருதராஷ்டிரன் என்ன பண்றான்னா, காண்டவ பிரசத்தை நீங்க போங்கன்னு நினைச்சிடுறான். பெரியவா சொல்ற வார்த்தையை மீறக்கூடாது, அதை தட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால நாட்டை பிரிக்கிறதுக்கு ஒத்துண்டு காண்டவ பிரசத்தை தங்களுடைய ஏரியாவா எடுத்துட்டு இவன் தர்மபுத்திரன் 5 பாண்டவர்களும் அங்க போயிடுறாங்க, கவலைப்படாம போயிடுறாங்க. அதுதான் நிவாசம் காண்டவ பிரஸ்தம் திருதராஷ்டிரேன கல்பிதம். காண்டவ பிரஸ்தம்ங்கிற நிவாசம் திருதராஷ்டிரேன கல்பிதம், திருதராஷ்டிரனால ஏற்பாடு பண்ணப்பட்ட காண்டவ பிரஸ்தத்துக்கு இவங்க என்ன பண்றாங்க, நாட்டை பிரிச்சு கொடுக்கறதுனால அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. பாண்டவானாம் திஜஸ்ரேஷ்ட வசுதேவ சுதேனவை. ஆக்சுவலா முதல்ல மகாபாரதத்துல திரௌபதி விவாகத்துக்கு தான் இவர் கிருஷ்ணர் அப்பியராரு. அது வரைக்கும் கிருஷ்ணருடைய ஸ்டோரியே அந்த பக்கம் இல்ல, மகாபாரதத்துல நம்மளுக்கு தெரியாது. அதாவது கிருஷ்ணருடைய சின்ன குழந்தை விவகாரங்கள் அப்படி இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் இருக்கு. அதாவது கம்சன் அவர் இது பண்ணது, அவ்வளவு அசுரர்கள் அவர் கொன்னது, இதெல்லாம் அந்த கதையெல்லாம் இருக்கு. ஆனா இந்த கதையெல்லாம் எதுவுமே மகாபாரதத்துல இல்ல. மகாபாரதம் என்ன பண்றதுன்னு சொன்னாக்க, அவருடைய ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ், அவர் முதல்ல அப்பீரான விட்டு அவருடைய அப்பீரன்ஸ் ஃபுல்லா இருக்கு. ஆனா அவருடைய ஃபர்ஸ்ட் அப்பீரன்ஸ் இந்த திரௌபதியோட கல்யாணத்தின் போதுதான் வருது, அது வரைக்கும் வரல. ஆனா திரௌபதி கல்யாணத்துல திரௌபதி என்ன பண்றாங்கன்னா, கிருஷ்ணர் இவாள்லாம் இருக்காள், சத்தியவமை எல்லாம் வரா. அந்த இடத்துக்கு வரும்போது அவள்கிட்ட சர்வசாதாரணமா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்லியா பேசுற மாதிரி தான் திரௌபதி அவளோட மூவ் பண்றா. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கா. ஆனா அந்த புஸ்தகத்துல அப்பீர் ஆகல. அதனாலதான் கிருஷ்ணன் சின்ன வயசு கதை தெரியலன்னா சரியா வராதுன்னு ஹரிவம்சம்ங்கிற ஒரு இது இருக்கு பாருங்க, கிலபாகம்னு சொல்லுவா. அதாவது ஒரு இப்ப ஹனுமாருடைய கதை சின்ன ஹனுமார் பிறந்த கதை, சூரியனை பிடிக்க போன கதையெல்லாம் இருக்கு பாருங்க. அவருக்கு பிரம்மாஸ்திரம் கூட அவர் ஒண்ணும் பண்ணாதுன்னு பிரம்மா வரம் கொடுத்த கதையெல்லாம் இருக்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உத்தரகாண்டத்துல இருக்கும். ராமாயணத்துல இந்த கதை வரல. ஹனுமார் ஒரு பெரிய கேரக்டரா அப்பீரார். ஆனா அவரு எப்படிப்பட்டவர், என்ன சக்தி அப்படிங்கறதெல்லாம் உத்தரகாண்டத்துல இருக்கு. அந்த மாதிரி இங்க கிருஷ்ணனுடைய விஷயங்கள் எல்லாமே ஹரிவம்சத்துல இருக்கு. அந்த மாதிரிதான் அந்த இடத்துல என்ன பண்றார், இப்ப வாசுதேவ கிருஷ்ணர் என்ன பண்றார் அப்படிங்கறத வியாசர் சொல்றார். பாண்டவானாம் திஜஸ்ரேஷ்ட வசுதேவ சுதேனவை. வசுதேவருடைய பிள்ளையான இந்த இது இருக்கே
பாண்டவானாம் தர்பிதா பாவகஸ்தத்ர விஷ்ணுனா சக ஜிஷ்ணுனா. அப்ப என்ன பண்றாருன்னார், வசுதேவசுதேன விஷ்ணுனா, விஷ்ணுவோட அவதாரமா இருக்கக்கூடிய, விஷ்ணுவோட அவதாரம்ங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு இல்லையா, விஷ்ணுவோட அவதாரமா இருக்கக்கூடிய வாசுதேவனாலே பாவகா தர்பிதா, அதாவது அந்த காண்டவ பிரஸ்தம்ங்கிற காடு இருக்கே, ரொம்ப திக் ஃபாரஸ்ட். அது நார்மலா அவ்வளவு திக் ஃபாரஸ்டா இருந்தா அந்த ஃபாரஸ்ட்ல என்ன ஆயிடும், ஃபாரஸ்ட் ஃபயர்னு 2 மரம் உரசிட்டு தானா நெருப்பு வந்துடும். ஆனா அந்த காண்டவ பிரஸ்தத்துல எந்த விதத்தையும் நெருப்பு வர முடியல, நெருப்பால காண்டவ பிரஸ்தத்துல பிடிக்க முடியல. அதாவது இவ்வளவு பெரிய காட்டை எரிச்சாகணுமே, அது எரிக்கிறதுங்கிறது தன்னுடைய ரைட் ஆச்சு, தன்னுடைய டியூட்டி ஆச்சுன்னு அக்னி ஃபீல் பண்றான். ஏன்னா நார்மலா அவ்வளவு திக்கா இருக்கிற காட்டுல நெருப்பு பிடிக்கணும், அதான் இயற்கை. ஆனா அந்த காட்டுல அவனால பிடிக்க முடியல. அந்த காடு திக் ரெயின் ஃபாரஸ்டா இருக்கு, அது இந்திரனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இந்திரனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால கொஞ்சம் நெருப்பு பிடிச்சாலே இம்மீடியட்டா மழை பெஞ்சு அந்த நெருப்பு அடைஞ்சிரும். அதனால அக்னியினால, அதுதான் அது மகாபாரதம் என்ன வர்ணிக்கிறதுனா, அது இந்திரனுடைய ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால அக்னியினால அதை ஒன்றும் பண்ண முடியல, அக்னியினால இருக்க முடியல அப்படின்னு அக்னிக்கும் இந்திரனுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு இதுவா ஒரு போட்டியா காமிச்சுன்னு போயிடுது. ஆனா எப்பேற்பட்ட ஃபாரஸ்டா இருந்தாலும், ரொம்ப திக் ஃபாரஸ்டா இருந்தா ஒரு அளவுக்கு மேல அந்த ஃபாரஸ்டால வளர முடியாதுங்கிற சூழ்நிலை வரும்பொழுது அந்த ஃபாரஸ்ட் ஏதாவது ஒரு விதத்துல எரிஞ்சு போயிடும். எரிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் தானா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நெக்ஸ்ட்டுக்கு இடம் கொடுக்கணும் இல்லையா, நெக்ஸ்ட் மரம் வளர்றதுக்கு இடம் கொடுக்கணும். அது அந்த இடத்துல பாசிபிளா இல்லை. அதனால அக்னி என்ன பண்றான்னாக்க, அர்ஜுனன்ட்டையும் கிருஷ்ணத்தையும் எனக்கு இந்த என்னுடைய பசிக்கு இந்த மரம், இந்த காடு உணவாகணும், இந்த காடு உணவாகாம என் பசியும் அடங்கல, இந்த காடும் தப்பிச்சுட்டே இருக்கு அப்படின்னு அவள்கிட்ட பிரார்த்திக்கிறான். அப்ப என்ன பண்றாருனாக்க, மகாபாரத கதை, சரி இவாளுக்கும் அவ்வளவு சீக்கிரமா இந்த காட்டை வெட்டி திருத்த முடியாது இல்லையா, சரி நீ ஏதாவது பண்ணு, உனக்கு ஒண்ணுங்கிறத எடுத்துக்கோ அப்படின்னு விடுறார். அக்னி எரிச்சுடுறான். இந்திரன் அக்னி எரிக்கிறத பார்த்த உடனே கோவப்பட்டு தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஃபாரஸ்ட் இதனால எப்படி எரிக்க முடியும்னு கடுமையான மழையை பெய்ய ட்ரை பண்றான். அவன் அம்பு இதை போட்டு அம்பாலான ஒரு கூடாரம் மாதிரி போட்டு அந்த மழை கீழே இறங்க முடியாதபடி இது எரியறதுக்குன்னு ஹெல்ப் பண்ணிடுறான். அது மகாபாரதம், அது டீட்டெயில்ல சொல்ற. இந்த இடத்துல அக்னி எரிச்சுடுறான். அக்னி தர்பிதா பாவகா தர்பிதா, தர்பிதா சாட்டிஸ்ஃபைடு, அவனை திருப்திப்படுத்தினர் அப்படின்ட்டு. அதான் தர்பிதா பாவகஸ்தத்ர விஷ்ணுனா சக ஜிஷ்ணுனா, விஷ்ணுனா சக விஷ்ணுனா, அதாவது அர்ஜுனனோடு கூட விஷ்ணுவாலே அக்னி திருப்தி செய்விக்கப்பட்டான். அதாவது இந்த மரத்தை, இந்த காட்டை எடுத்துக்கோ, நீ எரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அதுல நிறைய கதை. அங்க ஒரு கொக்கோட ஃபேமிலி ஒண்ணு பழச்சுடுறது. அதுக்கப்புறம் அந்த அஸ்வசேனன் அப்படிங்கிற ஒரு பாம்பு, அந்த பாம்பு பழச்சு இந்த மாதிரி நாங்க இருக்க முடியாதபடி இந்த மாதிரி பண்ணிட்டேன்ற கோவத்துல அது கர்ணன்ட்ட போய் சேர்றது. அதுதான் நாகாஸ்திரம் மாதிரி அர்ஜுனனுக்கு கடைசி காலத்துல விடுறதுக்கு அவன் ரெடி பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. இந்த மாதிரி தப்பிச்சதெல்லாம் போறது. இந்திரன் வரான். அப்புறம் இந்திரனும் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறான். அந்த மாதிரி அர்ஜுனன் என்ன பண்றான்னாக்க, தனக்கு இந்த மாதிரி இந்த காட்டை கொடுத்து தன்னை சந்தோஷப்படுத்தினதுக்காக காண்டீவம், அந்த மாதிரி வில்லு, அம்பு இதெல்லாத்தையும் என்ன பண்றான், அக்னி இவனுக்கு கொடுக்குறான். அவன் பேர் என்ன, அர்ஜுனனுக்கு கொடுக்குறான்னு இந்த மாதிரி கதையெல்லாம் அங்க இதெல்லாம் பாக்குறோம். ஒருத்தர் யாரு என்னென்ன பிரசன்டேஷன் கொடுத்தாங்கிறது இதை இந்த கதையெல்லாம் இங்க சொல்லல. காண்டவ பிரசத்தை ரெடி பண்ணிட்டாங்க. காண்டவ பிரசத்தை ரெடி பண்ணி அந்த காண்டவ பிரசத்தை ஒரு சிறந்த நகரமாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. கன்வெர்ட் பண்ணதுனால அந்த நகரத்துக்கு இந்திரபிரஸ்தம் அப்படின்னு பேர் வந்துருக்கு. அந்த இந்திரபிரஸ்தம்ன்ற ஒரு பேர் வந்த உடனே என்ன பண்றான், தர்மபுத்திரர் தான் ஒரு பெரிய ராஜா அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ராஜசூய யாகம் பண்றார். ராஜசூய யாகம்ங்கிறது தங்களுடைய சவரனிட்டியை டிக்ளேர் பண்றதுக்காக. ஸோ ராஜசூய கிருத்தோ யஜ்ஞா ததாகம் முதிதோ அபவம், ராஜசூய யாகத்தை பண்ணி தான் ஒரு பெரிய சிறந்த ராஜான்னு அர்த்தம், எல்லா ராஜாக்களை காட்டிலும் மேம்பட்ட சக்கரவர்த்தி அப்படிங்கிறது தர்மபுத்திரர் டிக்ளேர் பண்றார். எல்லா ராஜாக்களை காட்டிலும் மேம்பட்ட சக்கரவர்த்தினாக்க எல்லா ராஜாவையும் ஜெயிச்சு அந்த ராஜாக்கள் அத்தனை பேரும் கப்பம் கட்டி அந்த ராஜாக்கள் இவனுக்கு என்ன ஆகும், தர்மபுத்திரரை பெரிய தங்களோட பவர்ஃபுல்லான கிங்குன்றது மட்டும் இல்லை, தர்மபுத்திரருக்கு தங்க நாட்டுல இருக்கிற சிறந்த பொருள்கள், அதுக்கப்புறம் டாக்ஸ், அதுக்கப்புறம் பணம், இது மாதிரி கண்ணாபினா இதெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் சேர்ந்து கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னாக்க, அவ்வளவும் சேர்ந்து பாண்டவர்களுடைய கஜானா இருக்கு பாருங்க, ட்ரெஷரி, அது பயங்கரமா டெவலப் ஆகுது. ரொம்ப பெரிய என்ன சொல்றது, ஒரு ரிச் ட்ரெஷரியா இந்த யாகம் பண்ண உடனே இவருடைய நாட் ஓன்லி டிக்ளரேஷன் ஆஃப் சூசரிட்டி, பட் இது ஒரு ரிச் கஜானாவாகவும் டிக்ளேர் ஆகுது. அது பெரிய இதுவா இருக்கு, டெவலப் ஆகுது. இதெல்லாம் ராஜசூய யாகத்தினுடைய லாபம்.
அதனால தர்மபுத்திரர் என்ன சொல்ற, ராஜசூயா கிருதா அகம் முதிதோபவம், அதாவது தன்னுடைய குழந்தை ராஜசூய யாகம் பண்றதை பார்த்த உடனே நான் அகம் முதிதா அபவம், தன்னுடைய பேரர்கள் அதாவது பாண்டவருடைய தனக்கு பிறந்த பாண்டுவனுடைய பசங்க. சோ அதனால நான் ரொம்ப சந்தோஷத்தை அடைந்தேன். திருஷ்டுவாத விபவம் தேசாம், அதான் சொல்றாரு பாருங்க, தேசாம் விபவம் திருஷ்டுவா, விபவம்னா அவர்களுடைய வைபவம், வைபவம்னா எல்லா விதத்திலையும் அவர்களுடைய பெருமை, அதாவது எல்லாருக்கும் நடுவிலையும் சிறந்த ஒரு குளோரின்னு சொல்ற பாருங்க, புகழோட விளங்குறது, ஒரு பெருமையோட விளங்குறது, அதோட எல்லா விதமான செல்வத்தோடையும் விளங்குறது, நாடு நகரங்கள்லாம் பலம் பொழிஞ்சு இருக்கிறது, எல்லா விதத்திலையும் சிறப்புற்று விளங்கக்கூடிய ஒரு தன்மை. தேசாம் விபவம் திருஷ்டுவா ததா மயக்கிருதாம் சபாம், அந்த இடத்துல என்ன பண்ணா, இவாளுக்கு ஒரு அரண்மனை, அந்த அரண்மனையை மயனை விட்டு கட்டித்தர சொன்னார். சோ மயக்கிருதாம் சபா, மயனால கட்டப்பட்ட ஒரு சபை. அதான் நம்ம பாக்குறோம் எல்லா இடத்துலயும், தமிழ்ல நிறைய வரும். துரியோதனன் இங்க தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கேன்னு வேஷ்டியை தூக்கி நடப்பான், தண்ணி இல்லைன்னு நினைச்சு இந்த வேஷ்டியை நினைச்சுப்பான், கீழே தடுக்கி விழுவான், இந்த இடம் தெரியாம, தன்னுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறதே தெரியாம எல்லாம் அந்த மாதிரி நிறைய பாக்குறோம் இல்லையா. அந்த மாதிரி நடக்கக்கூடிய சில இடங்கள் மயக்கிருதாம் சபாம், அதையும் பார்த்து துரியோதனஹா அதி சந்தப்தஹா, அதான் மயக்கிருதாம் சபாம் திருஷ்டுவா தேசாம் விபவம், நான் அவர்களுடைய விபவம் வைபவங்களை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். துரியோதனன் அவர்களுடைய வைபவங்களையும் மயன் கட்டி கொடுத்த மாளிகையும் மயனாலே நிர்மிக்கப்பட்ட ஊரு அந்த மாளிகை அதெல்லாம் பார்த்து துரியோதனஹா அதி சந்தப்தா, அவனுக்கு மிகுந்த வாட்டம் ஏற்பட்டது. அவனுக்கு பொறாம உள்ள எரியறது, வயத்தற்கள் தாங்கல்ல. அதி சந்தப்தா எரிச்சல் இல்லையா, அதி சந்தா. துரோதர அவன் என்ன பண்ணான், துரோதரம் அதாகரோத், துரோதரம் அப்படின்னு சொன்னா டைஸ் பிளே, அந்த சூதாட்ட ஆடுறது இருக்கு பாருங்க டைஸ் பிளே, அந்த தாயகட்ட துரோதரம் அதாகரோத், துரோதரம் அந்த விளையாட்டுக்கு ஏற்பாடு பண்றான். ஏற்பாடு பண்ணிட்டு அங்க என்ன பண்ணா, துர்யூதவேதி சகுனிஹி அக்ஷத்யஸ்ய தர்மஜஹ கிருதம் ராஜ்யம் தனம் சர்வம் யாஜ்ஞசேனீச்ச கிளேசிதா. ஒரே வார்த்தை, துர்யூதவேதி சகுனிஹி. அந்த இடத்துல என்ன ஆகும்னா பேட் பிளே, அதாவது தப்பா டிசீட்ஃபுல்லா பிளே பண்றதுன்னு அர்த்தம். சோ அதை துர்யூதவேதி, அதாவது பொறுத்தையாரை ஏமாத்துற மாதிரி டிசீட்ஃபுல்லா பிளே பண்றதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கான். எப்படி காயின் போடுறது அப்படிங்கறதுலாம் இருக்கு பாருங்க, அது சட்டுன்னு பொறுத்தையாருடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு நிமிஷத்துல அந்த காயினை மாத்துறது இதெல்லாம் பண்றதெல்லாம் அதுல பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவன். அப்படிப்பட்ட அந்த சகுனி துர்யூதவேதி அப்படின்னு சொல்றாரு. துர்யூதவேதி சகுனிஹி அக்ஷஜ்ஞஸ்து தர்மஜஹா, தர்மபுத்திரன் அக்ஷஜ்ஞா, அக்ஷஜனா அக்ஷம்னாக்கா அந்த அது பேரு டைஸ். அவனுக்கு டைஸ் பிளே தெரியும், ஆனா டைஸ் பிளேல சீட்டிங்கோ பொறுத்தையார் எப்படி சீட் பண்ணுவானோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற சக்தி இல்லை. அதனாலதான் துர்யூதவேதி சகுனிஹி அக்ஷஜ்ஞஸ்து தர்மஜஹா அப்படின்னு போட்டார். அவ ரெண்டு பேருமே சேர்ந்து துரோதரம் அத்தாக்கரோத். அதுல என்ன எடுத்து, கிருதம் ராஜ்யம் தனம் சர்வம், ராஜ்யத்தை இழந்தாங்க, பணத்தை முழு, அதாவது அவளுடைய சொத்து அத்தனையும் இழந்தாங்க. யாஜ்ஞசேனிச்ச கிளேசிதா, யாஜ்ஞசேனினாக்க யஜ்ஞத்துல பிறந்த அந்த திரௌபதி, அவளையும் இழந்தார்கள். இழந்த போது அவளுக்கு அந்த கிளேசிதா கஷ்டப்படுத்தப்பட்டாள். அந்த இடத்துல அந்த பண்றா இல்லையா, அவளை வச்சா அந்த அது பேர் என்ன, வஸ்திராபகரணம், அந்த மாதிரி வஸ்திராபகரணம் பண்றதுனால கிளேசிதா அவளும் அதை கஷ்டப்படுத்தப்பட்டாள் அந்த இடத்துல. அது அப்படி ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டார். வனே துவாதச வருஷாணி பாண்டவாஸ்தே விவாசிதாக. ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க மகாபாரத்தை பார்த்தீங்கன்னாக்க 2 தடவை டைஸ் பிளே நடக்கிறது. முதல்ல ஒரு டைஸ் பிளே நடக்கிறது. அந்த டைஸ் பிளே போது என்ன பண்றாங்கன்னு சொன்னோம்னாக்க எல்லாத்தையும் லூஸ் பண்ணிடுறாங்க. லூஸ் பண்ண உடனே கோபத்துல பாண்டவர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் சபதம் பண்றாங்க, நான் இந்த மாதிரி துரியோதனுடைய தொலையை படந்து அவனை கொல்லுவேன், துசாசனுடைய மாற பழந்து கொல்லுவேன், கர்ணனை கொல்லுவேன்னு எல்லாம் ஒவ்வொருத்தரும் சபதம் பண்றா இல்லையா. சபதம் பண்றதுன்னு திரௌபதியும் தன்னுடைய கோபத்துல அவளும் இது பண்றா இந்த மாதிரி கேவலமான்ட்டு. இவ கத்துறதெல்லாம் பார்த்த உடனே திருதராஷ்டிரனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறான். அது அந்த நிமிஷத்துல என்ன ஆக போறதோ எப்ப எப்படி ஆக போறதோங்கிறதுக்காக. அதனால என்ன பண்றானாக்கா அந்த டைஸ் பிளேவை கேன்சல் பண்ணிட்டு டைஸ் பிளேல அவ என்னென்ன இழந்தாங்களோ இழந்தது எல்லாத்தையும் அவளுக்கு கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு 3 வரன் கொடுக்குறான். நீ இந்த 3 வரன் வாங்கிக்கோ,
நான் உனக்கு நீங்க எங்க கிட்ட கோவப்படாதீங்க, கோவத்துல இது பண்றதுக்காக 3 வாரம் தரேன் அப்படின்றான். அவன் என்ன பண்ணான்னாக்க, முதல் வரத்தினால இப்ப நான் என்ன அடிமை அப்படின்னு தான் நீங்க கிளைம் பண்றேன், நான் அது அடிமைன்னு ஒத்துக்கல, ஆனா நீங்க அடிமைன்னு கிளைம் பண்றேன். சரி, உங்க கிளைம் பிரகாரமே இருக்கட்டும், நான் என்ன ஃப்ரீ பண்ணிக்கிறேன்னு முதல் வரத்தினால என்ன பண்றான்னா தன்னை ஃப்ரீ பண்ணிக்கிறா, நான் சுதந்திரமானவள் ஆயிட்டேன்ட்டு. 2வது வரத்தினால தன்னுடைய கணவர்கள் 5 பாண்டவர்களையும் ஃப்ரீ பண்றா. 3வது வரத்தை கேட்கல. நீ ஏன் 3வது வரம் கேட்கலன்னா, எனக்கு 3வது வரம் தேவையில்லை, நாங்களாம் கத்திரியர்கள், எங்களுக்கு எவ்வளவு பேர் மினிமமோ அதுதான், மற்றபடி நாங்க யாச்சகம் எடுக்கக்கூடாது, பொறுத்தியாட்டேந்து எதையும் வாங்கிக்க கூடாது, நான் வாங்கிக்க தயாரா இல்லைன்னு விடுறா. ராஜ்யத்துக்கு திருப்பி கொடுத்துடுறான். 3வது வரம் கொடுக்காட்டா கூட நான் கொடுக்குறேன், நீங்க ராஜ்யத்தை வாங்கிட்டு போயிடுங்கன்னு போயிடுறான். போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னாக்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் டைஸ்ல ஏற்பாடு பண்ணி ராஜ்யம் அத்தனையும் புடுங்கியிருக்கேன், நீ திருப்பியும் கொடுத்துட்டேன்னு துரியோதனுக்கு கோவம் வருது. அதனால என்ன பண்றான்னாக்க, திருப்பியும் 2வது தடவை டைஸ்லேக்கு கூப்பிடுறான். இதுக்கு பேரு அனுத்யூதம்னு பேரு. சோ முதல் தியூதம், அது தவிர 2வது அனுத்யூத பருவானே மகாபாரதம் இருக்கும், அனுத்யூதம்னு பேரு. அந்த 2வது தியூதத்துல என்னன்னாக்க, டைரக்டா ஒரே கண்டிஷன் தான், யாரு ஜெயிக்கிறாளோ யார் தோக்குறாளோ, தோக்குறவா 12 வருஷம் காட்டுக்கு போனோம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம், நாடு அத்தனையும் ஜெயிச்சவா பக்கம் போய் சேர்ந்துடும் ஆட்டோமேட்டிக்கா, இவா காட்டுக்கு போயிடணும் அப்படின்ட்டு. சரின்னு ஒத்துந்துட்டு என்ன பண்றான்னாக்க, இது ஆடுறா டைஸ்ல, செகண்ட் டைஸ்ல ஒரே பிளே தான். இந்த இடத்துல திருப்பி அந்த கண்ணாபின்னான்ற ஸ்டேக்ஸ் எல்லாம் இல்ல, ஒரே ஸ்டேக்கு தோத்துடுறாங்க, அவங்க காட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்ப என்ன ஆகும்னா, அந்த ஒரே வார்த்தையை இந்த 2 டைஸ்ல நடக்கிறது இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் என்ன பண்ணாங்க மொத்தமா சொல்லிட்டார். அதான் தத்ர வனே 12 வருஷாணி பாண்டவாஸ்தே விவாசிதாக, விவாசித்தன தேகமின் எக்ஸைல்டு, 12 வருஷ காலம் காட்டுல இருக்கிற மாதிரி அவர்கள் அனுப்பப்பட்டு விட்டார்கள். பாஞ்சாலி சகிதாஸ்தேன துக்கம் மே ஜனிதம் பிருசம், பாஞ்சாலி சகிதாக விவாசிதாக, பாஞ்சாலியோட கூடின அந்த 12 வருஷத்துக்கு அந்த 5 பாண்டவர்களும் அனுப்பப்பட்டார்கள். மே பிருசம் துக்கம் ஜனிதம், எனக்கு மிகுந்த கஷ்டமா போயிடுத்தவா, காட்டுல இருக்கிறத பார்த்த உடனே எனக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாளே அப்படின்ட்டு அந்த இடத்துல குந்தியை விதுரன் வீட்டுல விட்டுட்டு போயிடுறா. துரியோதன் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான், வேண்டாம் உங்ககிட்ட தோத்துட்டு உங்ககிட்டயே திருப்பி விடக்கூடாதுன்ட்டு விதுரன் வீட்டுலதான் இருக்க குந்தி இந்த 13 வருஷமும். ஏவம் நாரத சம்சாரே சுக துக்காத்மகே பிருசம். இப்ப இந்த கதை அத்தனையும் நாரதட்ட வசிஷ்டர் சொல்லிட்டு இருக்கார். ஜனமேஜியன் வசிஷ்டர் இது எப்படி வந்தது, இதெல்லாம் என்ன கதை அப்படின்னு கேட்டா இல்லையா, அந்த கதைக்கு நாரதர் நானும் பண்ண கான்வர்சேஷன் சொல்றேன், அதுல நாரதர் சொன்ன பதில் அப்புறம் சொல்றேன்னு ஆரம்பிச்சுட்டு இந்த கான்வர்சேஷன் அவர் இந்த கதையை நேரேட் பண்றார். ஏவம் நாரத சம்சாரே சுக துக்காத்மகே, சம்சாரம்ங்கிறது சுகம் துக்கம், இவா சுகப்படும் போது எனக்கு மனசுல சுகம் ஏற்படுறது, இவா துக்கப்படும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. சம்சாரம்ங்கிறது சுக துக்காத்மகமா இருக்கு இல்லையா, அதுவும் மிகுந்த சுக துக்காத்மகமா இருக்கு, நம்மளால அதை விட்டுட்டு இருக்க முடியல. நிமக்ரோகம், சோ சுக துக்காத்மகே சம்சாரே அகம் நிமக்ரஹா, நிமக்ரோகம் பிரமேணைவ ஜானன் தர்மம் சனாதனம். சோ இப்ப என்ன எடுத்து, பிரமேணைவ ஜானன் தர்மம் சனாதனம், தர்மம் என்னன்னு தெரியும், சனாதன தர்மம் என்னன்னு தெரியும், ஜானன் தர்மம் சனாதனம், ஆனா பிரமேணைவ எனக்கு அதுல இப்படி இருந்தாலும் இந்த சம்சாரத்துல இவாள்கிட்ட இவ்வளவு தூரம், முதல்ல சுகர்ட்ட அட்டாச்மெண்ட், அப்புறம் பாண்டவாள்கிட்ட அட்டாச்மெண்ட், இந்த அட்டாச்மெண்ட்னால இவாளுடைய சுக துக்கமும் எனக்கு சுக துக்கமா இருக்கு. சோ அதனால என்னகும், நான் தெரிஞ்சுட்டு இருக்கிறதுலாம் பிரமேணைவ ஜானன்னு. அதான் சொல்ற, கோகம் கஸ்ய சுதாக தே அமி கா மாதா கிம் சுகம் புனகா ஏனமே ஹிருதயம் மோகாத் பிரமதீதி திவானிசம். எனக்கு என்ன எடுத்து, ராத்திரி பகலா என் மனசு அலப்பாயிருது. கோகம், நான் யாரு, நான் ஏன் இந்த மாதிரி இருக்கேன், நான் எங்க இருந்து வந்தேன், எப்படி பிறந்தேன், ஏன் பிறந்தேன், நான் யாரு, எந்த விதத்துல இந்த மாதிரி கஷ்ட சுகங்கள் எனக்கு வருது. கஸ்ய சுதா தே அமி, இவர்கள்லாம் யாருடைய பசங்க, என்னுடைய குழந்தைன்னு எடுத்துக்க முடியுமா, யாருடைய குழந்தைன்னு, ஏன்னா இவெல்லாம் விசித்திர வீரனுடைய பேரன்கள் பாண்டுவோட குழந்தைகள். ஆனா நான் இப்ப என்ன இவாளோட நான் எப்படி அட்டாச்மெண்ட் ஃபீல் பண்ண முடியும், லீகலி எனக்கும் இவாளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, வேற எந்த விதத்திலையும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவ்வளவுதான். அதாவது ஒரு அனாதாசிரமத்துல குழந்தை எடுத்து அட்டாச்மெண்ட் எடுத்து வளர்க்குற மாதிரி தான், வளர்க்குறவாளுக்கு சம்பந்தம் உண்டு, அதுக்கப்புறம் யாருக்கு என்ன சம்பந்தம்னு எப்படி சொல்ல முடியும். கசிய சுதாஸ்தே அமி கா மாதா கிம் சுகம் சுதா கிம் சுகம் புனகா, கா மாதா யார் இவளோட அம்மா, என்னோட அம்மா யாரு, கா மாதா கிம் சுகம், சுகம் எங்க இருந்து வந்தது, எப்படி வருது, ஏனமே ஹிருதயம் மோகாத்
பிரமதி என்னுடைய மனசுல ஏன் இவ்வளவு கவலை, என்னுடைய மனசுல ஏன் இவ்வளவு கஷ்டம், என்னுடைய மனசுல ஏன் இவ்வளவு அட்டாச்மெண்ட், ஏன் நான் இவ்வளவு தூரம் மோகத்தை பிடிச்சி மோகத்தினால இந்த அளவுக்கு சுழல்றேன்னு திவானிசம் அல்லும் பகலும் ராத்திரியும் பகலும் என் மனசுல ஒரு கஷ்டமும் கவலையும் என்ன சுத்திண்டே இருந்தது அப்படின்னு. கிம் கரோமி கச்சாமி, கிம் கரோமி கச்சாமி கச்சாமின்னு அர்த்தம். என்ன செய்வேன், எங்க போனா எனக்கு ஒரு நிம்மதி, ஒரு நம்மளும் என்ன பண்றோம், வெளியில எந்த ஊருக்கு போகலாம், எந்த கோயிலுக்கு போகலாம், எந்த இடத்துக்கு பார்க்குக்கு போகலாம், தீம் பார்க் போலாமா, ரிசார்ட்டுக்கு போலாமா, எங்கேயாவது போனா ஒரு நிம்மதி கிடைக்குமான்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. இப்ப என்ன பண்ணலாம், எங்க போலாம், கிம் கரோமி கச்சாமி. அதே மாதிரி சந்தோஷோ நாதி கச்சதி, சந்தோஷம் என்னை எந்த விதத்திலையும் அடையறது இல்லை. எப்படி போனாலும் எனக்கு என்ன ஆகும், இந்த கவலையும் கஷ்டமும் தான் இருக்கே ஒழிய சந்தோஷம் கொடுத்து எனக்கு துளி கூட சேர்ந்த மாதிரி தெரியலையே, வரா மாதிரி தெரியலையே அப்படின்னார். தோலாரூடம் மனோமேத்திர சஞ்சலம் ந ஸ்திரம் பவே. என் மனசு தோலாரூடம்னா ஊஞ்சல் மாதிரி, தோலானா ஊஞ்சல் மாதிரி என்ன ஆயிடுது, ஊஞ்சல்ல பிரிஞ்சு உட்கார்ற மாதிரி என் மனசு கீழையும் மேலையும் அந்த பெண்டுலம் ஆடுற மாதிரி ஆடிண்டே இருக்கு. சோ என் மனசு அலை பாஞ்சுட்டே இருக்கு. ந ஸ்திரம் ந சஞ்சலம் ந ஸ்திரம், ஸ்திரமா இல்ல சஞ்சலமா இருந்துட்டே இருக்கு. மனசு எங்க ஸ்திரமா இருக்கோ அங்கதான் சந்தோஷம் இருக்கும் இல்லையா அப்படின்னா. சர்வஜோசி முனிசிரேஷ்ட சந்தேகமே நிவர்த்தைய. இதுதான் என்னுடைய லைஃப், இதுதான் என்னுடைய எண்ணம், இதுதான் என்னுடைய கஷ்டம். சோ முனிசிரேஷ்ட சர்வஜோதி, நாரதரே நீங்கள் சர்வஜனா இருக்கீர்கள், என்னுடைய சந்தேகம் நிவர்த்தைய, என்னுடைய சந்தேகத்தை, ஏன் என் மனசு இப்படி அலப்பாயிருது, ஏன் ஒரு நிலையா இருக்க மாட்டேங்கிறது, எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் படிச்சவனா இருந்து ஏன் அந்த மாதிரி இல்ல. ததா குரு யதாகம் ஸ்வாம் சுகிதோ விகதஜ்வரஹா, ததா குரு யதாகம் ஸ்யாம் சுகிதா. ததா குரு, என்ன அந்த மாதிரி நீ எனக்கு ஒரு உபதேசம் பண்ணு, அந்த மாதிரி என் ஆக்கு, இல்ல அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணு, இல்ல எனக்கு சேஞ்ச் மீ அப்படின்ற. யதாகம் சுகிதா ஸ்யாம், யதா எப்படி இருந்தால் அகம் சுகிதா ஸ்யாம், நான் சுகமாக இருப்பேனோ, என்ன சுகப்படுறவனா, கஷ்டப்படாதவனா, கவலைப்படாதவனா என்ன மாத்திடு அப்படிங்கிறார். விகதஜ்வரஹா, மனசுல எந்த விதமான கவலையும் இல்லாதவனாக, கஷ்டப்படாதவனாக என்ன மாத்திடு. ஏன் எனக்கு இவ்வளவு கவலைகள், ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள், ஏன் எனக்கு இவ்வளவு துக்கம் அப்படின்னு வியாசர் நாரதரை பார்த்து கேட்கிறார். நாரதர் என்ன பதில் சொல்றாருங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.